அவர் சொல்லுகிறார், நலமல்லாத வழியில போகிற ஏன் ஜனங்களுக்கு அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு கையை விரித்து நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து அல்லது உங்க குடும்பத்தை பார்த்து கீழ்ப்படியாம தேவனை விட்டு தூரப்பட்டு கொண்டிருக்கிறவங்கள பிள்ளைகளை பார்த்தோ கணவனை பார்த்தோ அல்லது சபையில் இருக்கிற அநேகரை பார்த்து இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நலமல்லாத வழிகளில போன கீழ்ப்படியாத ஜனங்களை அவர் தம்முடைய கரத்தை விரித்து அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நலமல்லாத வழியிலே போகிறவர்களை பார்த்து அவர் தம்முடைய கரத்தை விரித்தவர்களாய் இருந்தார். அல்லேலூயா. யோவான் 4:34 சொல்லுகிறது இப்படியாய், கீழ்ப்படிதலின் அடையாளம். இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பிதாவின் சித்தம் தான் அவருடைய கீழ்ப்படிதல். எது ஒபீடியன்ஸ்னா, பிதா என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்யறது தான் என்னுடைய கீழ்ப்படிதல். இன்றைக்கு சபை இங்க இருக்கிற எல்லாரும் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அவர் என்ன விரும்புகிறாரோ, அவருக்கு என்ன சுத்தமோ அதன்படியே நான் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு ஏதோ ஊழியத்துக்கு வந்த போது அதுக்கப்புறம் தான் கீழ்ப்படிந்தார் என்பதில்ல. லூக்கா 2:51 சொல்லப்படுகிறது, இயேசு அவர் ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்பாக வரைக்கும் கீழ்ப்படிதல் தன்னை அனுப்பின பிதாவுக்கு மாத்திரமல்ல, பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். 100% முழுமையான கீழ்ப்படிதல். உங்களுக்கெல்லாம் நான் ஏன் கீழ்ப்படினோன்னு இயேசு சொல்லல, பெற்றோருக்கும் இயேசு கீழ்ப்படிந்தார். 2:51 நீங்க வாசிக்க முடியும். பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, இயேசு இந்த ஊழியத்துக்கு வந்து அவர் ஊழியம் செய்யும் போது மாத்திரம் தான் கீழ்ப்படிந்தார் என்பது மாத்திரமல்ல, மரணத்துக்கு போய் சிலுவையின் மரண பரியந்தும் தன்னை கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு பெரிய ஜீவனுள்ள தேவனை, இப்பொழுதும் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் நமக்கு வாழாததை கற்றுக் கொடுக்கல, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை தான் நமக்கு சொல்கிறார். நிச்சயமாய் அவர் செய்ய முடியும் என்றால் அவரை பின்பற்றுகிறவர்களாகிய, அவரை தெரிந்து கொண்ட, அவரை ஏற்றுக்கொண்ட, அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட நாமோ கீழ்ப்படிய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 5:8